அன்புள்ள நண்பர்களே, மழை பொழிகிறது. இந்த மழை எப்படி பொழிகிறது? வானிலை ஆராய்ச்சியின் மூலமாக துல்லியமாக பொழிகிறதா, அல்லது வான் ஆட்சி செய்யக்கூடிய இறைவனுடைய கட்டளைப்படி மழை பொழிகிறதா என்று பார்த்தால், நிச்சயமாக வானிலை அறிக்கை என்பது 100% உண்மையாக இருக்காது. ஆனால் இறைவனுடைய வல்லமை நாட்டம் என்பது அது 100% உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால் மழை எப்பொழுது பொழியும், அது எப்பொழுது நிற்கும் என்ற விபரம் வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை விட இறைவனுடைய அந்த அறிக்கை தான் 100% உண்மையாக இருக்கும். எனவே மழை பொழிந்தவுடன் நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஹாலிதுல் ஜுஹுனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹுதைபியா எனும் இடத்தில் அதிகாலை தொழுகையை தொழவித்தார்கள். அப்பொழுது அன்றிரவு மழை பெய்திருந்தது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களை பார்த்து கேட்பார்கள், இறைவன் என்ன பேசுகிறான், என்ன பேசினான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் தான் நன்கு தெரியும் என்று நபி தோழர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இறைவன் இப்படி பேசுகிறான், எனது அடியார்களில் 2 சாரார்களாக இருக்கிறார்கள். ஒரு சாரார் என்னை நம்புகிறார்கள், மற்றொரு சாரார் அவர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள். என்னை நம்பக்கூடிய சாரார் என்னவென்று சொன்னால், முதிர்னா பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, இந்த மலை என்பது இறைவனுடைய அருளாலும் இறைவனுடைய கிருபையாலும் பொழிந்தது என்று சொல்பவர், அவர் என்னை நம்புகிறார், நட்சத்திரங்களை அவர் மறுக்கிறார். ஆனால் மற்றொரு சாரார், இந்த மலை என்பது இந்த நட்சத்திரத்தின் மூலமாக, இந்தந்த நட்சத்திரத்தின் மூலமாக, வானிலையின் மூலமாக மழை பொழிந்தது என்று சொல்பவர் நட்சத்திரங்களை நம்புகிறார், என்னை மறுக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.